ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 301, சாப்டர் 38, பஞ்சகோஷ விவரங்கள். பரமாத்மா பஞ்சகோஷ விலக்ஷணன் என்று ஸ்ருதிகள் முறையிடுகின்றன. பஞ்சகோஷங்களை அறியாமுன் அவைகளுக்கு விலக்ஷணனான பரமாத்மாவை அறியலாகாது. ஆதலால் முதல் பஞ்சகோஷத்தை விசாரிக்கலாம். அஃது அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயம் என கோஷங்கள் 5 வகைப்படும். இதற்கு சிவஞான சித்தியார் பிரமாணம் என்னவென்றால், ஒரு பாட்டு இருக்கிறது. அன்னமய கோஷம் 1. அன்னமய கோஷம் தாய் தந்தையர்கள் புசித்த அன்னத்தினால் உண்டாகிய சுக்ல ஸ்ரோணிதங்களால் தாயின் உதரத்தில் சிசு தரித்து பிறந்து பால், அன்னம் முதலிய ஆகாரங்களாய் தினே தினே விருத்தியடைந்து தூலமாகிய கை கால்கள் நீண்டு சரீரம் அப்போது மாறுபடுதல், வளருதல், நசித்தல் முதலாகிய விகாரம் உடையதால் சப்த தாதுமயமாக காணப்படும். ஆதலால் இந்த சூல சரீரம் அன்னமய கோஷத்தினால் உண்டாயிற்று. இது மரணமடைந்த பின் அன்னமாகிய பிருத்வி, அதாவது பூமியில் ஒடுங்கும். அன்றியும் உரை கத்தியையும் ஓடு புளியையும் உமி அரிசியையும் மா பிண்டத்தையும் மூடிக்கொண்டு அவைகளை காணவிடாமல் செய்வது போல பரமாத்மாவை இந்த மோகங்கள் மூடிக்கொண்டு காணப்படாமல் செய்வதனால் இதற்கு கோஷங்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. இதுபோல ஆத்மாவை பஞ்ச கோஷங்கள் மூடிக்கொண்டிருப்பதனால் ஆத்மா காணப்படுவது இல்லை. ஆத்மாவை மூடும்படியான சக்தி கோஷங்களுக்கு எப்படி உண்டாயிற்று என்றால், சூரிய கிரகத்தினால் உண்டாகிய மேகங்கள் சூரியனை மூடிக்கொண்டு காணப்படாமல் செய்வது போலும், அக்னியினால் உண்டாகிய புகை அக்னியை மூடிக்கொண்டு காணப்படாமல் செய்வது போலும் ஆத்ம சத்தாவை அனுசரித்து விருத்தியடையும் கோஷங்களுக்கு ஆத்மாவை மூடும்படியான சக்தி உண்டாயிற்று. ஆனால் அன்னமய கோஷத்திற்கும் பரமாத்மாவிற்கும் சேர்க்கை எப்படி உண்டாயிற்று என்றால், அந்யோன்ய நித்தியாசத்தினால் உண்டாயிற்று. அந்யோன்ய நித்தியாசம் என்றால் ஒரு வஸ்துவில் உள்ள குணங்கள் மற்றொரு வஸ்துவில் தோன்றுதல். அதாவது நான் ஜீவன் என்பது ஜீவாத்தியாசம், நான் மனுஷன் என்பது ஜாத்தியாத்தியாசம், நான் பிறந்து வளர்ந்து க்ஷீணித்து மரிக்கின்றேன் என்பது விகாராத்தியாசம், நான் பிராமணன், நான் சத்திரியன் என்பது வர்ணாத்தியாசம், நான் ஆந்திரன், வேளாளன், மகாராஷ்டிரன், காஷ்யப கோத்திரன், பிரம்மச்சாரி, சந்நியாசி, ராமையன் என்பது நாமோத்தியாசம், நான் கருத்தன், வெளுத்தவன் என்பது ரூபாத்தியாசம். இவை யாவும் அன்னமய கோஷத்தின் லட்சணங்கள். இந்த ஸ்தூல சரீரம் உற்பத்திக்கு முன்னும் மரணத்திற்கு பின்னும் இல்லவே இல்லை. ஆகையால் உற்பத்தி விநாசாதி ஷட்பாவ விகார ஷட்கோஷமயமான இந்த அன்னமய கோஷம் ஆத்மா அல்ல. 2. பிராணமய கோஷம் வாக்கு, பாணி, பாத, பாயுரு, குய்யம் எனும் கர்மேந்திரியங்கள் 5. பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் எனும் பிராணன்கள் 5 ஆகிய இந்த 10 வாயுக்களும் சேர்ந்தது பிராணமய கோஷம் ஆகின்றது. அன்றியும் பிராணவாயு முதலாயுள்ள தசவித வாயுக்களுக்கும் அன்னமய கோஷத்தில் எப்பொழுது சஞ்சரிக்குமோ அப்பொழுதே பிராணமய கோஷத்திற்கு பரமாத்மாவிற்கும் சேர்க்கை உண்டாகும். எப்படி எனில், நான் பசியும் தாகமும் சாமர்த்தியமும் பலமும் பராக்கிரமமும் உடையவன், வாய்ச்சாலகன், கொடுக்கப்பட்ட தாத்தா, ஊமை, முடவன், குருடன் எனும் இவை முதலானவைகள் பிராணமய கோஷத்தின் குணங்கள் ஆகும் என்பது போல பரமாத்மாவில் உண்டாயிருக்கும் சச்சிதானந்தாதி, சத்து, சித்து, சச், சித், ஆனந்தம், சச்சிதானந்தாதி, சத், சித், ஆனந்தம் குணங்கள் பிராணமய கோஷத்தில் உண்டாயிருப்பதனால் பிராணமுடையவனாய் இருக்கின்றான். ஆதனால் பிராணமய கோஷமே ஆத்மாவென்று சொல்லலாமெனில், எந்த பிராணவாயு கால் நகம் முதல் சிகை உச்சி வரை, சிகைனா தலைமுடி, சிகை உச்சி வரையில் வியாபித்து கண் முதலாகிய இந்திரியங்களுக்கு பலத்தை உண்டாக்கி அந்த இந்திரியங்களை கெட்ட நடவடிக்கைகளில் கொண்டு போகின்றபடியால் இதுவும் ஆத்மா அல்ல. 3. மனோமய கோஷம்
மனதுடன் செவிகள், தேக சர்மம், கண்கள், நா, மூக்கு எனும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் சேர்ந்து சப்தம் முதலாகிய விஷய சங்கல்பாதி தர்மங்களை செய்யும் பொழுது மனோமய கோஷம் என்று சொல்லப்படும். இந்த மனோமய கோஷத்திற்கும் பரமாத்மாவிற்கும் சேர்க்கை எப்படி உண்டாயிற்று என்றால், நான் சங்கல்ப விகல்பமுடையவன், துக்கம், மோகம், காமம், குரோதம், துவேஷமுடையவன், கேட்கப்பட்டவன், இச்சையுடையவன், ராஜச குணமுடையவன், எதையும் கிரகிக்கப்பட்டவன், செவிடன், நாக்கு மூக்கில்லாதவன் முதலாகிய மனோமய கோஷ இஷ்ட சங்கல்பாதி தர்மங்கள் ஆத்மாவிலும் ஆத்மா என்னும் சச்சிதானந்தம் மனோமய கோஷத்தில் சேர்ந்திருப்பதால் அவ்வாறு தோன்றுகின்றன. ஆதலால் மனோமய கோஷத்திற்கும் ஆத்மாவிற்கும் சேர்க்கை உண்டாயிற்று. இந்த மனோமய கோஷத்தையே ஆத்மா வென்று சொல்லலாம் என்றால், தேகத்தில் நான் என்னும் அகங்காரத்தையும் வீடு முதலியவைகளை எனது என்னும் அபிமானத்தையும் உண்டாக்குகின்றது. இக்கோஷம் பிராணமய கோஷத்திற்கு வேறாயிருந்து காம குரோதாதி வியாபாரங்களையும் உண்டாக்கி தன் நிஜ சொரூபத்தை மறந்து தேகாதிகளை பார்த்து நான் எனது எனும் விகாரங்களை உடையத ஆதலால் இந்த மனோமய கோஷமும் ஆத்மாவல்ல. 4. விஞ்ஞானமய கோஷம். புத்தியும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் சேர்ந்து அன்னமய பிராணமய மனோமய கோஷங்களுடன் கூடின. அந்த கரணத்தில் இருக்கும் தியான மனசாதிகளின் விருத்தி எப்பொழுது உண்டாகின்றதோ அப்பொழுதே விஞ்ஞானமய கோஷம் எனப்படும். இந்த விஞ்ஞானமய கோஷத்திற்கும் பரமாத்மாவிற்கும் சேர்க்கை உண்டாயிற்று எனில், நான் கர்த்தன், புத்திமான், சஞ்சலமுடையவன், காரியங்கள் செய்வதில் சாமர்த்தியமுடையவன், ஒரே வார்த்தையில் தெரிந்து கொள்ளத்தக்கவன், சுக்கியாய் இருக்கப்பட்டவன், இச்சையில்லாதவன், பண்டிதன், பக்தியுடையவன், எவ்வுலகிற்கும் போகப்பட்டவன் எனும் இவைகள் யாவும் விஞ்ஞானமய கோஷ தர்மங்களே ஆகும். மனமய கோஷத்திலும் மனம் இருப்பதால் ஆத்ம தர்மங்களாகிய சச்சிதானந்தம் தோன்றுகின்றது. இதனால் மனோமய கோஷத்திற்கும் ஆத்மாவிற்கும் சேர்க்கை உண்டாயிற்று. இந்த விஞ்ஞானமய கோஷத்தையே ஆத்மா என்று சொல்லலாம் என்றால், மனோமய கோஷ அந்தரங்கத்தில் சப்த வாக்கியங்களாகிய விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாவுடன் கூடியிருக்கும் புத்தியானது சுஷுப்தி காலங்களில் தனக்கு காரணமாகிய அஞ்ஞானத்தில் அடங்கி ஜாக்கிரதையில் சிகை பரியந்தம் வியாபித்து அநேக அவஸ்தைகளை உண்டாக்கி திரிசியமாய் இருப்பதனாலும் அதற்கு விருத்தி பிரவாகம் இடைவிடாமல் எப்பொழுதும் கூடியிருப்பதனாலும் இதுவும் ஆத்மா அல்ல. மேற்கூறிய பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம் எனும் 3 கோஷங்களால் சூக்ஷ்ம சரீரம் நிலைத்து நிற்கும் ஆனந்தமய கோஷம். பிரியம், மோதம், பிரமோதம் எனும் விருத்திகளுடன் கூடிய அஞ்ஞானமே பிரதானமாய் இருக்கும் அந்த கரணமே ஆனந்தமய கோஷம் எனப்படும். பிரியம் என்பது இஷ்டமான பதார்த்தத்தை கண்டபொழுது உண்டாகும் சந்தோஷமே பிரியமாகும். மோதம் என்பது அப்பதார்த்தம் தன் கையில் கிடைத்த போது உண்டாகும் சந்தோஷமே மோதமாகும். பிரமோதம் என்பது தன் கைக்கு கிடைத்த வஸ்துவை தான் அனுபவித்தவுடன் உண்டாகும் சந்தோஷமே பிரமோதம் ஆகும். கூறிய 4 கோஷங்களும் அஞ்ஞானத்துடன் சேர்ந்து சிறிய ஆல விதைக்குள் பெரிய ஆல விருட்சம் அடங்கி இருப்பது போல சொரூப சுகத்தில் தன் காரண ஞானம் அடங்கி இருக்கும் பொழுது ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படும். இந்த பஞ்ச கோஷத்திற்கும் பரமாத்மாவிற்கும் சேர்க்கை எப்படி உண்டாயிற்று எனில், நான் போக்தன், சந்தோஷமுடையவன், சுக்கமுடையவன், ராஜசன், சாத்விகன், தாமசன், மூடன், சக்தன், பிராந்தியுடையவன் எனும் இவை முதலானவைகள் ஆத்மாவிலும் ஆத்மா சச்சிதானந்த ஆனந்தத்துடன் இருப்பதால் அனர்த்தம் தோன்றுகிறது. ஆகையால் ஆனந்தமய கோஷத்திற்கும் பரமாத்மாவிற்கும் சேர்க்கை உண்டாயிற்று. ஆனால் இந்த ஆனந்தமய கோஷம் ஆத்மாவாகாத விதம் எப்படி எனில், அஸ்தூல மரண்வ ஹர்ஸ்வ மதீர்க்கம சப்த மஸ்பர்ஸ் வறுப்ப மவ்வயம் இவ்வித லட்சணங்களுடன் கூடினது ஆதலால் அஃதும் ஆத்மா ஆக மாட்டா. ஆனால் பரமாத்மா பஞ்ச கோஷங்களுக்கு வேறாய் இருப்பதனால் அஃது எப்படி சித்திக்கும்?
கத்தி உரை முதலானவைகள் ஒன்றாய் தோன்றினாலும் விசாரிக்கும் அளவில் கத்தியும் உரையும் வேறாவது போல வேதாந்த சாஸ்திர விசாரணையினால் பரமாத்மா காலத்ரயத்திலும் பஞ்ச கோஷங்களினின்றும் வேறுபட்டு தோன்றுவதால் பஞ்சகோஷ வியதிரிக்தம் லபிக்கும். இதற்கு திருஷ்டாந்தம் ஒரு பாட்டு இருக்கு. என் பசு, என் கன்று, என் புத்திரன், என் புத்திரி, என் மனைவி என்று சொல்லும் பொழுது பசு, கன்று, புத்திரன், புத்திரி, மனைவி முதலானவைகளுக்கு எல்லாம் தான் வேறாயிருந்து எப்படி சொல்கிறேனோ அதுபோல என் சரீரம், என் பிராணன், என் மனது, என் புத்தி, என் அஞ்ஞானம் என்று தன்னை சம்பதித்து கொண்டு பேசும் பஞ்ச கோஷங்களை விட ஆத்மா சொரூபனாகிய தான் வேறாயிருக்கின்றான். அன்றியும் அவன் கன்றிழைத்து விட்டது என்றாகிலும், அவன் மனைவி நற்குணம் உடையவள் என்றாகிலும், மூர்க்க குணம் உடையவள் என்றாகிலும் சொல்லும் பொழுது அதன் விகார குணங்கள் எல்லாம் அவனை பற்றாமல் இருப்பது போல அன்னமய கோஷ சம்பந்தமான ஜாதி குல கோத்திர நாமாதி விகாரங்களும் பிராணமய கோஷ சம்பந்தமான பசி தாகம் முதலாகிய விகாரங்களும் மனோமய கோஷ சம்பந்தமாகிய சங்கல்ப விகல்பாதி விகாரங்களும் விஞ்ஞானமய கோஷ சம்பந்தமான செய்யப்படும் விகாரங்களும் சாட்சியாயும் ஆத்மஸ்வரூபனாயும் இருக்கும் தன்னை பற்றமாட்டா. ஆனால் மக்கள், மாடு, மனைவி முதலானவைகள் தான் கூடாமல் வேறு வஸ்துக்களாய் இருக்கின்றன. ஆதலால் தான் வேறு, தன் பசுக்கள் வேறு என்று அறியலாம். ஆத்மா பஞ்ச கோஷங்களுடன் கூடவே சேர்ந்திருக்கின்றன. ஆதலால் இந்த பஞ்ச கோஷங்களுக்கு வேறாயிருக்கின்றது என்று எவ்விதமாய் அறியலாம் என்றால், ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னும் ஸ்லோக ரீதியாய் பாஹ்யன வெளி திருஷ்டி நேத்திரங்களாகவும் அந்தர் உள் திருஷ்டி புத்தியாகவும் இருக்கின்றன. நேத்திரங்களால் அறிவதற்கு கூடாத விஷயங்களை அந்தர் திருஷ்டியாகிய புத்தியினால் அறியலாம். அது எப்படி என்றால், ஜலம் உஷ்ணம் இவ்விரண்டும் கலந்திருந்த போதிலும் கைகளால் தொட்டு உஷ்ணம் வேறு ஜலம் வேறு என்று புத்தியினால் அறிவது போலும். சுவரின் மேல் எழுதப்பட்ட சித்திரங்கள் சுவருடன் கலந்து ஒன்றாய் தோன்றிக் கொண்டிருந்த போதிலும் சுவர் வேறு சித்திரம் வேறு என்று புத்தியினால் ஊகித்து அறிவது போலும் ஆத்மா வேறு பஞ்சகோஷங்கள் வேறு என்று புத்தியினால் அறியலாம். ஜலத்தில் பிரதிபலிக்கும் சூரிய பிம்பம் ஜலம் விருத்தி அடைய சூரிய பிம்பமும் விருத்தி அடைகின்றது. ஜலம் குறைய குறைய சூரிய பிம்பமும் குறைந்து விடுகின்றது. ஜலம் அசைந்தால் சூரியனும் ஜலத்தில் அசைவதாய் காணப்படும். ஜலம் பின்னமானால் சூரிய பிம்பமும் பின்னமாகின்றது. இப்படி ஜல தர்மத்தை அனுசரித்து தோன்றுகின்றதே ஒழிய சூரியனை எவ்வளவேனும் பற்றாது. அதுபோல் தாஷ்டாந்தத்தில் அன்னமய கோஷ இஷ்டமான ஜீவாத்மா மனுஷ்யத்வாதி தர்மங்களும் பிராண மனகோஷ இஷ்டமான சுப்தி பார்சக்தி பசி முதலாகிய குணங்களும் மனோமய கோஷ இஷ்டமான சங்கல்பாதி தர்மங்களும் விஞ்ஞானமய கோஷ இஷ்டமான கர்த்திருத்துவாதி குணங்களும் ஆனந்தமய கோஷ இஷ்டமான போக்திருத்துவாதி விகாரங்களும் யதார்த்தம் என்று அந்தரத்தில் உபாதிகள் இருப்பதனால் இஷ்டமான போகத்திருத்துவாதி விகாரங்கள் தோன்றுமே ஒழிய யதார்த்தமாய் இல்லாத சத்ரூபனும் பஞ்சகோஷ வியதிரிக்தனும் சாட்சியுமாகிய தன்னை காலத்ரயத்தினாலும் பற்றாது என்று அறிக. சத்தையை நீக்கி தர்பையை கை கொள்ளுமாறு பஞ்ச சீக கரணத்திற்கு வேறாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கும் வெறும் பாழான வெளியை விசாரணையினால் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கைவல்யம் பிரமாணம் ஒரு பாட்டு சொல்றாரு. ஸோ என்ன டிஸ்கிரைப் பண்றாருன்னா, நான் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பாடி இல்லை, எத்ரிக் பாடி இல்லை, அன்னமய கோஷம் இல்லை, பிராணமய கோஷம் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் இல்லை, மனோமய கோஷமும் இல்லை, காசல் பாடி கூட இல்லை. அந்த நான் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடையாது. நான் அப்படிங்கிறது ஆத்மாதான் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வராரு. கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த புக்கு படிச்சிருக்கோம். இனிமே புது விஷயங்கள் வரலாம், நமக்கு தெரியாத விஷயங்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்சியராக எல்லாத்தையும் லிசன் பண்ணி பயன் பெறுவோமாக. பிறவா நிலைக்கு சீக்கிரமாக முன்னேற்றம் அடைவோமாக. ஆத்மா நமஸ்தே.